கொஞ்சம் வாங்க. மேடைக்கு பின்னாடி கூட வாங்க. கழக பொறுப்பாளர்கள் கொஞ்சம் பின்னாடி வந்து முன்னாடி வாங்க. ஐயா வந்துட்டாரு, அமைச்சர் ஐயா வந்துட்டாரு. புரட்சி தலைவியை வழங்கி இன்றைக்கு 4 ஆண்டு காலம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆட்சி செய்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் வருகின்ற 2026 மீண்டும் முதலமைச்சர் வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் பல்வேறு துறைகளும் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். வாய் கொழுப்பு நெஞ்சும் பொறுக்குதையே, நெஞ்சும் பொறுக்கலையே. அந்த நிலையை பகலிலும் அவர் கடைபிடித்த வரலாறு திமுகவுக்கு பழக்கப்பட்ட வரலாறு. பொன்முடி ஒருவேளை இந்த கெட்ட பழக்கத்தை, தாய் குலத்தை, அவர்கள் மானத்தை கப்பலேற்றுகிற இந்த இழிசொல் நடவடிக்கைகளை அவர் குடியில் இருந்து மட்டுமல்ல, அவருடைய தலைவர் திரு கருணாநிதி மூலமாக கூட கற்றுக்கொண்டிருக்கலாம். நடத்தி வருகிற உதயசூரன் கட்சியினுடைய கொள்கை தவறிய ஒரு மானங்கட்ட அரசியலை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம். இது ஆச்சரியமில்லை. பொன்முடி தாய் குலத்தை, மகளிரை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று இல்லை. அவர் போதையில் பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, சிறந்த அறிவாளி என்று ஒரு காலத்தில் பெயரெடுத்த, படித்த பண்பாளர் என்று பெயரெடுத்த பொன்முடி பகலிலேயே குடித்துவிட்டு சட்டப்பேரவைக்கு வந்த காலம் உண்டு. திருந்துவார் திருந்துவார் என்று அவர் உடல்நலம் கருதி, குடும்ப நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களின் மானம் கருதி பண்போடு நடப்பார் என்று அம்மா எதிர்பார்த்தார். அறிவுரையில் கூட அம்மா சொன்னார். சட்டப்பேரவையிலே நானும் கூட அவருக்கு அறிவுரையில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் குடிக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால், மூளை சிதறிவிடுகிற காரணத்தால் என்ன பேசுவது, மனிதராக பேசுவதா மிருகமாக பேசுவதா என்று குடியிலே இருக்கிறவர்களுக்கு புரியாது. அந்த நிலையை பகலிலும் அவர் கடைபிடித்த வரலாறு திமுகவுக்கு பழக்கப்பட்ட வரலாறு. பொன்முடி ஒருவேளை இந்த கெட்ட பழக்கத்தை, தாய் குலத்தை, அவர்கள் மானத்தை கப்பலேற்றுகிற இந்த இழிசொல் நடவடிக்கைகளை அவர் குடியில் இருந்து மட்டுமல்ல, அவருடைய தலைவர் திரு கருணாநிதி மூலமாக கூட கற்றுக்கொண்டிருக்கலாம். கருணாநிதி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் சட்டப்பேரவையிலே பார்த்திருக்கிறேன், கட்சியிலும் பார்த்திருக்கிறேன், அவர் வாயிலே அமங்கல சொல் வராமல் இருக்காது. தாய் குலத்தை கண்டபடி கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் கலைஞர் என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டு, தமிழின தலைவன் என்ற ஒரு மானங்கெட்ட பட்டத்தை வைத்துக் கொண்டு, கெட்ட வார்த்தையிலே பெண்களை கேவலமாக பேசக்கூடிய புத்தியை சட்டப்பேரவையிலேயே அவர் கடைபிடித்தார். அவருடைய பிள்ளையாக, வாரிசாக ஒருவேளை பொன்முடி இப்படி நடக்கிறாரா என்று அவரேதான் போதை இல்லாத நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கட்சியாக திமுக இருக்கிறது என்று அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தே அவரை தூக்க வேண்டும் என்று திமுக பெண்கள் எல்லாம் போராட்டம் செய்ய வேண்டாமா, செய்திருக்க வேண்டாமா? இல்லை. காரணம், அந்த கட்சியினுடைய தலைவரே இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறார் ஒரு காலத்தில் இருந்த காரணத்தால் அவர் வாழ்ந்த காலத்திலே சகித்து கொண்ட பெண்களாக இருக்கிறார்களா? புரியாத ஒன்றாக இருக்கிறது.
இந்த நிலை மாற வேண்டும். தமிழ்நாட்டிலே தாய்க்குல மானத்தோடு வாழ பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போதித்த அந்த போதனைகள் எல்லாம் நினைவு பார்க்க வேண்டும். அரசியலுக்கு அப்பால் நின்று தாய்க்குலத்தை, பெண்களை தெய்வமாக நினைத்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எத்தனையோ பாடல்களை அவர்கள் படத்திலே கொண்டு வந்தார். அதை முடியிலும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா, நெஞ்சி பொறுக்குதில்லையே, நெஞ்சி பொறுக்கலையே, நெஞ்சி பொறுக்கவில்லையே, நெஞ்சி பொறுக்கவில்லையே, இந்த நிலைகட்ட மனிதனை பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை, பெண்களுடைய ஒழுக்கத்தை, கற்பை கொச்சைப்படுத்தும், மானபங்கப்படுத்தும் ஈன புத்திக்கு சொந்தக்காரன் தான் அந்த காலத்திலே கருணாநிதி. கெட்ட வார்த்தை என்றால் சட்டப்பேரவையிலேயே கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கெட்ட வார்த்தையிலே பெண்களை பற்றி பேசுவார், கேவலமாக பேசுவார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீங்கள் தமிழறிஞர், இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் உங்க வாயிலிருந்து வருது, இது நியாயமில்லை என்று சொல்லுவார். கவலைப்பட மாட்டார் அந்த கருணாநிதி. அப்படி தமிழ் மொழியை காத்த, தமிழ் மொழிக்கு முதலாக பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே கொண்டு வந்து தமிழினத்துக்கு பெருமை சேர்த்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருடைய படங்களில் எல்லாம் அந்த வசனங்கள், பாடல்கள் எல்லாமே ஒழுக்கத்தை போதிப்பதாக, தாய் குலத்தை கடவுளை போன்று நினைப்பதாக, தாய் குலத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த பாடல்களை பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு தமிழ்நாடே ஒரு ஒடுக்க நாடாக மாற்றிய பெருமை இரட்டை இலை சின்னத்தின் சொந்தக்காரர் புரட்சி தலைவரை சாரும். ஆனால் அவர் வழியிலே பொன்மனச்செல்வி அம்மா அவர்கள் மென்மேலும் அதை மெருகேற்றி தாய் குலத்துக்கு அளவு கடந்த ஆட்சி மூலமாக சலுகைகளை செய்தார். அன்னை தெரசா பாராட்டிய அந்த தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து தாலிக்கு தங்கம் முதல் தாய் குலத்துக்கு அளவு கடந்த முக்கியத்துவத்தை தந்தார் பொன்மனச்செல்வி அம்மா அவர்கள். அவர் இருவர் வழியிலே தமிழ்நாட்டை 4.5 ஆண்டு காலம் ஆண்ட எடப்பாடியார், தமிழினத்தினுடைய தானை தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆண்ட காலம் அற்புதமான காலம், தாய் குலத்துக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியாக இருந்த காலம் என்று பாராளுமன்றத்திலேயே, டெல்லியிலேயே மந்திரிகளே பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஆட்சியை நடத்தினார். ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி ஒழுக்கக்கேடாக மக்களை மானபங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு தாய் குலத்தினுடைய ஒழுக்கத்தை, பண்பை குறை சொல்லி சுட்டிக்காட்டி கேவலப்படுத்துகிற இந்த உதயசூரியனுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த நிலை கட்டாயமாக வரும் 26 எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் மலர்ந்து கட்டாயமாக தமிழ் குலம், தமிழ் இனம், தாய் குலம், பெண்களுக்கு பெரிய உயர்வுகளை எடப்பாடியார் தருவார் என்பதை